heading எதுயோ dihybrid cross easy தான் கவனிக்கிறத பொறுத்து. heading எதுயோ dihybrid cross. what is dihybrid cross? இருபண்பு கலப்பு proposed by Mendeleev. மெண்டல். சரி, அது என்ன சார் ரெண்டு நேச்சர் கனாலிசம். இப்போ நான் பேரண்ட்டை ஒரு ஜென்ரேஷனை சூஸ் பண்ண போகிறேன். பேரண்ட்டாக சூஸ் பண்ணுறப்போ சார் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டு கலர் சீடு ஒன்று எடுத்துக்கிறேன். சீடோட கேரக்டர் ரவுண்டு. இன்னொரு சீடு வந்து ரிங்கிள்டு சீடு. ஓகேவா? இதை அப்படியே கிராஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு என்ன நேம் கொடுப்பீங்கன்னா கேபிட்டல் ஆர். அப்போ இதுக்கு ஸ்மால் ஆர். இது ஒரு கேரக்டர். இதுலேயே நான் இன்னொரு கேரக்டரை ஆராய்ச்சி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆரோட டாமினன்ட் எல்லோ கலர். அப்போ இது வந்து ரவுண்டு கலரில் இருக்கக்கூடிய எல்லோ சீடு. அதில் இப்போ ரெண்டு கேரக்டர் சார் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா சீடு கலரையும் இதில் ஆராய்ச்சி எடுத்துக்கிறேன், ஷீடோட ஷேப்பையும் எடுத்துக்கிறேன். இப்படி ரெண்டு கலரை சார் ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் டைஹைப்ரிட் கிராஸ். இதில் என்ன எடுத்தோம்னா க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிக்கிறோமா? அப்படிதான் கனகாவணி. ரைட். இது கேபிட்டல் ஒய், இது ஸ்மால் ஒய். இது ரவுண்டு எல்லோ, அது ரிங்கிள்டு க்ரீன். இது ரெண்டையும் பாலினேஷன் பண்ணுறேன் சார். அப்போ புன்னட் ஸ்கொயர் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல நீ புன்னட் ஸ்கொயர் வரைய முடியாது. ஏன் இப்போ F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா புன்னட் ஸ்கொயர் போட்டு தானே கண்டுபிடிப்பேன். இங்கே புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். என்னென்னா இது ரெண்டுமே என்னது கேபிட்டல் ஆர். அப்போ இதுலேருந்து ஒரு கேபிட்டல் ஆர் கேமிட்டை எடுத்துக்கணும். ரெண்டுமே கேபிட்டல் ஒய். ரெண்டுலேருந்து ஒரு கேபிட்டல் ஒய் எடுத்துக்கணும். இப்படி தான் எடுக்கணும். அப்போ இதோட காம்பினேஷன் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல். இங்கே அதே மாதிரி ரெண்டுமே ஸ்மால் ஆர்னா ஒரு ஸ்மால் ஆர் எடுத்துக்கணும். ரெண்டுமே ஸ்மால் ஒய்னா ரெண்டு ஸ்மால் ஒய். அப்போ இங்கே ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர். இதுக்கப்புறம் தான் புன்னட் ஸ்கொயர் போடணும். எடுத்த வேகத்தில் புன்னட் ஸ்கொயர் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. F1 ஜென்ரேஷன் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இங்கே ஸ்மால் ஒய் ஜாயின் பண்ணால் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்கே ஜாயின் பண்ணால் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். சொல்கிறேன், எழுது ஒரு நிமிஷம். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். கேபிட்டல் வந்து எல்லோ கலர், அதனால் நீ சொல்லிடலாம். ஆனால் இது என்னது? இது என்னது? இது அப்படி வரக்கூடாது. கேமிட் அப்படி வராது. கேமிட்னா ஆர்ஆர், ஒய், டிடி இப்படி தான் வரணும். அப்போ இந்த இடத்துல புன்னட் ஸ்கொயர் ஒர்க் அவுட் ஆகாது. உன்னால் இதில் புன்னட் ஸ்கொயர் போட முடியாது. F1 ஜென்ரேஷன் புன்னட் ஸ்கொயர் போட முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும்? இதை அழிச்சிடணும். சிக்கு. அப்போ F1 ஜென்ரேஷன் என்ன தான் சார் கிடைக்கும்? கனாலிசம் டைரக்ட் காம்பினேஷன் தான். F1 ஜென்ரேஷன் டைரக்ட் காம்பினேஷன் நீ எடுத்துக்கலாம். அப்படி பண்ணுற என்ன டைம் விழுக கனகாவணி. இந்த இடத்துல F1 ஜென்ரேஷனில் டைரக்ட் காம்பினேஷன். அது என்ன சார் டைரக்ட் காம்பினேஷன்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அவ்வளோதான். இதுதான் F1 ஜென்ரேஷன். இப்படி தான் கிடைக்கும் F1 ஜென்ரேஷனில். ஏன்னா F1 எனக்கு வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ்லேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா F1 ஜென்ரேஷனில் எல்லாம் டாமினன்ட் கேரக்டர் தான் வரும். ஆனால் ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக கிடைக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டி மோனோ ஹைப்ரிட்டில் பார்த்துட்டு தெரியும். அதே மாதிரி இதில் ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட். அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இதில் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அப்படிங்கிறத நானாக தான் மேனுவலாக எடுத்துக்கணும். புன்னட் ஸ்கொயரில் ஒர்க் அவுட் ஆக. இப்போ இதை வச்சு தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? F2 ஜென்ரேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். F1 ஜென்ரேஷன் என்னம்மா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இந்த புன்னட் ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனலிசன். இந்த புன்னட் ஸ்கொயர் போடணும்னா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதிலிருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? புன்னட் ஸ்கொயர் போடணும் அப்படின்னா எனக்கு காம்பினேஷன் தேவை. காம்பினேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த சைடு போடுவோம், இது இந்த சைடு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா மொத்தம் 4 விதை உருவாகும். மொத்தம் எத்தனை விதை உருவாகும் அப்படின்னா 4 விதை உருவாகும். அப்போ 4 விதைக்கு 2 விதையை எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் மோனோ ஹைப்ரிட்டில். அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறீங்க? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் போட போகிறோம். சரிங்க சார், ஓகே. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அதே தான் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்.
சேம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே எப்படி நம்ம கேமெட் பிரிக்கணும்? இல்லை சார், கேபிட்டல் ஆர் அந்த ஆரோட கேமெட் பிடிக்கிறப்போ ஒய் எடுத்துக்கணும். கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஃபர்ஸ்ட் ஜி கேமெட். அடுத்தது கேபிட்டல் ஆர், இது என்னது? இது ஸ்மால் ஒய் இல்லை, ஸ்மால் ஒயில் போடணும். சரி, அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், இது ரெண்டாச்சு. அதே மாதிரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஏன்னா இதில் பாரு, இது ரவுண்டுக்கான கேரக்டர், அதாவது இது வந்து ஷேப்புக்கான கேரக்டர், இது கலருக்கான கேரக்டர். ஷேப் டாமினண்ட் அண்ட் கலர் டாமினண்ட், ஷேப் டாமினண்ட் கலர் ரிசசிவ், ஷேப் ரிசசிவ் கலர் டாமினண்ட், ஷேப் ரிசசிவ் கலர் ரிசசிவ். இப்படி தான் காம்பினேஷன் எடுக்கணும். ஓகேவா? இது F2ல நீ தான் இதை எடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் புன்னட் ஸ்கொயர் போய் ஆகணும். எடுத்த வேலை நீங்கள் புன்னட் ஸ்கொயர் இதுக்கு போட முடியாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டாமினன்ட் ரிசசிவ் கேரக்டர் நீ ட்ரா பண்ணியே ஆகணும். சரி சார், ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் லிசன். F2 ஜென்ரேஷனுக்கு புன்னட் ஸ்கொயர் போடலாம். F1க்கு போட முடியாது, பட் F2க்கு போடலாம். எவ்வளோ பெருசு வேணாம்? 4க்கு 4 16 கட்டம், 4க்கு 4 16 கட்டம் போடணும். நாங்கள் கொஞ்சம் கவனி முடிச்சிடலாம். ஒவ்வொன்றா போடுவோம். லிசன், ஃபஸ்ட்டு இதை விட்டுரு, அவ்வளோதான். இது வந்து இது பிரிச்செடுத்துக்கப்புறம் இதை கவனி. அப்படி இங்கே போடு. ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் சொல்லணும். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அது இதே தான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. முன்னாடி பேரண்ட் ஜென்ரேஷன் அப்பா கிட்டேருந்து ஒன்று எடுப்பேன், அம்மா கிட்டேருந்து ஒன்று எடுப்பேன். இங்கே அப்படியே தான் கிடையாது. அதே தூக்கி என்ன பண்ணணும், இதில் போட்டாகணும். ஒரு நிமிஷத்தில் கலர் ரைட். இதையே தூக்கி இங்கே போடணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இனி பெருக்கல் தான். பெருக்கல் போடுறப்போ ஆன்சரை நீ பழைய மாதிரியே கொண்டு வந்துடணும். எப்படி சார் பழைய மாதிரி கொண்டு வருது? லிசன், இப்படி பெருக்கிறப்போ அப்படியே என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு போடாமல் ஆர் ஆரோட சேர்த்துரு, ஒய்யை ஒய்யோட சேர்த்து ஆன்சர் போடு. எப்படி சார்னா கனலிசன், இது ஆர், இது ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், இப்படி தான் போகணும். அடுத்தது கேபிட்டல் ஆர், இங்கே கேபிட்டல் ஆர், இங்கே கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அடுத்தது கேபிட்டல் ஆர் தான், கேபிட்டல் ஆர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், அப்போ கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். அடுத்தது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இங்கே கேபிட்டல் ஒய் இருந்தால் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஒய், அதுக்கப்புறம் கூடிய ஸ்மால் ஒய். அடுத்தது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் இருந்தால் ஃபஸ்ட்டு கேபிட்டல், அதுக்கப்புறம் தான் ஸ்மால். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், capital R small r, capital Y capital Y, capital R small r, capital Y small y. அடுத்ததுல small r, capital Y capital Y, small r, capital Y small y, capital R small r, capital Y small y, capital R small r, small y small y, small r, capital Y small y, capital R, small y small y. இப்போ என்ன கேரக்டர் கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் நீயே பாரு. லிசன், இங்கே பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு இதில் என்ன கிடைச்சிருக்கு பாரு. ஃபஸ்ட்டு ஷேப் பார்த்துடலாமா? ஷேப்புக்கு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ரவுண்டு ஃபஸ்ட்டு பண்ணி கேபிட்டல் ஆர், கேபிட்டல் அடிச்சால் ரவுண்டு, ஒய்னா எல்லோ கலர். அப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷனுக்கு அர்த்தம் ரவுண்டு கலரில் எல்லோ ஷீடு கிடச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு விதை பிறந்துச்சுன்னா இத்தனை காம்பினேஷன் இருக்கும், 16 காம்பினேஷன் இருக்கும். நீ 2 கேரக்டர் ஆராய்ச்சி பண்ணால் 16 வெரைட்டி கிடைக்கும். 16 வெரைட்டி எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வெரைட்டி ரவுண்டில் ரவுண்டு கலராக எல்லோவாக இருக்கும். அடுத்ததும் என்னவாக இருக்கும், ரவுண்டு எல்லோ தான். ஏன்னா கேபிட்டல் மட்டும் தான் பார்க்கணும்.
அடுத்தது என்ன இருக்கு? கேபிட்டல் கேபிட்டல். அப்போ இதுவுமே ரவுண்டு கலரில் எல்லோவாக இருக்கும். இதுவும் கேபிட்டல் கேபிட்டல். அப்போ இதுவுமே ரவுண்டு கலரில் எல்லோவாக இருக்கும். இதுவுமே கேபிட்டல் கேபிட்டல் இருக்கு. அப்போ ரவுண்டு கலரில் எல்லோ. அது இதுவுமே இங்கே ரவுண்டு, ஆனால் ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கனால ரவுண்டு கலரில் க்ரீன் இப்படி இருக்கும். அடுத்ததில் ரெண்டுமே கேபிட்டல், அப்போ ரவுண்டு கலரில் எல்லோ. இது கேபிட்டல், இது ஸ்மால், அப்போ கிரீன் கலர்ல ரவுண்டு ஷேப். அடுத்து இது ரவுண்டு கலர்ல எல்லோ, ரவுண்டு கலர்ல எல்லோ. அடுத்து இவனை பாரு, ரவுண்டு கலர்ல எல்லோ. இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மாலர் ஸ்மாலர் வந்திருக்கு. ஸ்மாலர் ஸ்மாலர் ரிங்கிள்டு ஷேப்பு. கேபிட்டல் கேபிட்டல் எல்லோ கலர், அப்போ எல்லோ கலர்ல ரிங்கிள்டு ஷீடு. அடுத்தது ரெண்டு ஸ்மால் ஸ்மால் அப்படின்னா ரிங்கிள்டு, ஆனால் என்ன கலர்? எல்லோ கலர், எல்லோ ரிங்கிள்டு. அடுத்தது ரெண்டுமே கேபிட்டலில் இருக்குது. அப்போ என்ன கண்ண? ரவுண்டு எல்லோ. சொல்கிறியா இல்லையா? ஆன்சரே வரமாட்டேங்குது பரத். மெதிக்க போகிறேன், வாய்ஸே கேட்கல எனக்கு. ரெண்டுமே கேபிட்டல் இல்லை, இது கேபிட்டல், இது ஸ்மால். அப்போ ரவுண்டு கலர் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னவா இருக்கும்? க்ரீன் கலராக இருக்குது. ரவுண்ட் கலர் கன்ஃபர்மேஷன் க்ரீன். இப்படி இருந்துச்சுன்னா ரிங்கிள்டு. ஒரு இதுக்குனால இது ரிங்கிள்டு, கேபிட்டல் ஒய்னா டாமினன்ட்டு. இப்போ டாமினன்ட் எல்லோ, அப்போ ரிங்கிள்டு எல்லோ. இது ரெண்டுமே என்ன இருக்கு? ரிசசிவ். அப்போ ரிங்கிள்ல க்ரீன் கலர். இத்தனை வித வாய்ப்பு இருக்கு டைஹைபிரிட் கிராஸில். ரேஷியோ போட்டால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடிபிக் ரேஷியோ. மார்ஃபாலஜியாக பார்க்குறது உன் கண்ணுக்கே தெரியும் பாரு. இதில் பாரு ரவுண்டு எல்லோ எத்தனை இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 ரவுண்டு எல்லோ. மொத்தம் 9 ரவுண்டு எல்லோ ஈஸ் 2. அடுத்து என்ன பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கிரீன். 1 2 3. அப்போ இது ரவுண்டில் கிரீன் ஈஸ்ட். இன்னொன்று இருக்கு ரிங்கிள்டு பாரு. ரிங்கிள்ல 1 2 3 ரிங்கிள்டு எல்லோ. இது ஒன்னே ஒன்று, அதனால 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டில் கிரீன். அப்போ இதோட ஃபினோடிபிக் ரேஷியோ 9:3:3:1. என்ன கிராஸ்? டைஹைபிரிட் கிராஸ்க்கான ரிசல்ட். சார் இது ஓகே. ஜீனோடிபிக் ரேஷியோக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ரேஷியோ மேப் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சார் சொல்கிறேன். இதுலேயே இடம் இருக்கான்னு பார்க்குறேன். இது இடம் இங்கே இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஜீனோடிபிக் ரேஷியோ நீ கீழே எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ரேஷியோ நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமே பார்த்துக்கலாம். 1:2 ரேஷியோ. 1:2, 2:2, 1:2, 2:2, 4:2, 2:2, 1:2, 2:1. ஒன்றும் இல்லை, 1:2:1. 1:2:1 இன்ட்டு 2ஆல் பெருக்குன்னா 2:4:2. இது அப்படியே 2ஆல் பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 2:4:2. அப்போ 1:2:2:4:2:1:2:1. சரியா? ரைட், இது செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காம்பினேஷனில் மட்டும் இருக்கும். யாருன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். அது வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும் ஜீன் காம்பினேஷனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 1 டைம் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்க. அடுத்தது இது 2 டைம் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. எடுத்து பார்த்து எங்கேயோ ஒன்று இருக்கும். இந்த 4 டைம் ரிப்பீட் ஆகுது என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த 4 டைம் ரிப்பீட் ஆகுது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். எங்கே? இது 1 2 டெரி, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும், தேடணும். ஓகேவா? எது எத்தனை முறை இருக்குது அப்படிங்கிறது. இது ரேஷியோக்கான இது, ஓகேவா? அது என்னென்னலாம் கேட்க மாட்டான், கேட்டாலும் நீ தான் எடுத்து எழுதணும். சரியா? நீ தேடி எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4க்கு என்ன அர்த்தம்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நீயே எடுத்து எழுது. எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுது. பட் ஜென்ரலாக இந்த ரேஷியோவில் ஞாபகம் வச்சுக்கோ.
இதை மாற்றி கொடுத்தாலும் அது கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாறும், ரொம்ப டைட்டாலாம் மாறாது. அப்படி மாறினா அவனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எல்லோருமே இந்த ஆர்டரில் எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதை வந்து மாற்றி கூட நடத்தலாம், மாற்றி கூட எழுதலாம். அப்போ இந்த லைன் வந்து இப்படி மெமரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் மாற்றி சொன்னாலும் ஆன்சர் ஓகே தான். சரியா? இது மெமரி பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ கவுண்ட் பண்ணி ஒன்றொன்னா இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இது இது அப்புறம் இது என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு நீ போட்டுக்கோ. ஜீன் காம்பினேஷன் அத்தனை காம்பினேஷன் இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஜீனோடிபிக் ரேஷியோ, இது வந்து ஃபீனோடிபிக் ரேஷியோ. 2 ரேஷியோ இதில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி டைஹாபிட் கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். ஒரு டைஹாபிட் கிராஸ் கொஸ்டின் இருந்துச்சு, பார்க்கலாமா? நான் இங்கே கொடுத்துருப்பான். டைஹாபிட் கிராஸ் 9:3:3:1 ஏதோ ஒரு இதில் இருந்துச்சுப்பா. நான் டைஹாபிட் கிராஸ்க்கு அப்புறம் நடத்துகிறேன்னு எல்லாம் பார்த்தாச்சு. கண்ணா லிசன். இந்த கொஸ்டின் பாரு, இப்போ கொஞ்சம் புரியும். when a tall pea plant with round seed, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த சீட், ஹைட் ஆஃப் த பிளான்ட், 2 கேரக்டர் இருக்கு. அப்போ இது பேர் டைஹாபிட் கிராஸ். செல்ஃப்டு, ரெண்டையும் கிராஸ் பண்ணுறாங்க. டால்னா கேபிட்டல் டி இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு ரவுண்டு சீடு அப்படின்னா கேபிட்டல் ஆர் இருக்கலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மாலாக இருக்கலாம். அப்போ இதை வச்சு ஒரு டைஹாபிட் கிராஸு, இதை வச்சு டைஹாபிட் கிராஸு, மொத்தம் 16 32 காம்பினேஷன் போட்டு பார்க்கணும். பட் ஆனால் கேள்வி அது கிடையாது. படி. டால் பிளான்ட் வித் ரவுண்ட் சீட்ஸ், டால் பிளான்ட் வித் ரிங்கிள்டு சீட்ஸ், ஐடென்டிஃபை த ஜீனோடைப்னு அவனே தெளிவாக கொடுத்துருக்கான். கண்ணா வச்சுக்கோ. அதாவது அவன் கரெக்டாக கிராஸ் பண்ணுற காம்பினேஷன் கொடுத்துருக்கான் பாரு. இட் ப்ரொடியூஸ் ப்ரோஜனி ஆஃப், கண்ணா இந்த மாதிரி 2 எடுத்தா இதுக்கு 2 குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து அப்படி இல்லை சி இது குழந்தையோட காம்பினேஷன் தான். லிசன்மா, டால்னா இது இருக்கலாம், இல்லை இது இருக்கலாம், ரவுண்டுனா இது இருக்கலாம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடை லிசன் மங்காவணி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது பேரண்ட்டுக்கு வந்து 2 குழந்தை பிறந்திருக்கு. அந்த 2 குழந்தை கேரக்டர் கொடுத்துருக்கான். ஒன்று டாலா, ஒன்று ரவுண்டு சீடாக இருக்கு. ஓகேவா? அப்போ டால் ஒன்று இருக்கு, ரவுண்டு சீடு ஒன்று இருக்கு. அடுத்ததுல டால் இருக்கு அண்டு ரிங்கிள்டு சீடு இருக்கனால ஸ்மாலார் கன்ஃபார்மாக இருக்கு. ஸ்மாலார்னா ரெண்டுமே ஸ்மாலாராக இருந்தால் மட்டும் தான் ரிங்கிள்டு நடக்கும். இதுதான் குழந்தைக்கான காம்பினேஷனாக இருக்கு. அப்போ பேரண்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறான். கண்ணா லிசன் மேம். நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 9:3:3:1 ரேஷியோ பார்த்துருந்தோம். இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன வரும், அந்த ரிசசிவ் கேரக்டர் வரும். அது ரெண்டுமே ரிசசிவாக இருக்கணும். கண்ணா லிசன்மா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டாலாக இருக்கணும். சாய்ஸ் வச்சு தான் எலிமினேட், வேறு வழி இல்லை. ஆனால் போட்டு பார்த்தா 32 வரும். 32 காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்துட முடியாது. ஒரு நிமிஷம் கொஸ்டினுக்கு எப்படி நீ 32 போடுவ? ஒரு புன்னட் ஸ்கொயர் போகிறதுக்கே உனக்கு 7 நிமிஷம் ஆகும். அப்படி இப்படி பண்ணி எண்ணி அது அந்த ரேஷியோலாம் போட்டு பார்க்கறதுக்கே உனக்கு 7 நிமிஷம் ஆகிடும். மிஞ்சி போனால் 5 நிமிஷமாக தான் ஆகும். 2க்கு 10 நிமிஷம். ஒரு கொஸ்டின் 10 நிமிஷம் போனால் அவன் பேர் தான் முட்டாள். எக்ஸாம் இல்லை, தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் 10 நிமிஷம் எடுத்தானா 5 நிமிஷம் எடுத்தானா அவன் பியூர் முட்டாள் தான். அப்போ இங்கே சாய்ஸ்க்கு வந்துடணும். சரி, ரெண்டுலேயுமே டால் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ அப்பா கிட்ட கண்டிப்பாக என்ன இருக்கணும், டால் இருக்கணும். எல்லாத்துலேயுமே டால் இருக்குது. ஆனால் அவன் சொல்லியிருக்கான் ரவுண்டு ஒரு குழந்தை இருக்குது, ரிங்கிள்டு ஒரு குழந்தை இருக்குது. ரவுண்டு ஒரு குழந்தை, ரிங்கிள்டு ஒரு குழந்தை. அப்போ கண்டிப்பாக இந்த அம்மாவோட ஜீன் காம்பினேஷன் என்னவா இருந்திருக்கணும், ஹெட்டிரோசைகஸாக இருந்திருந்தா மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அம்மாவோட சீடு ரவுண்டாக தான் இருந்துச்சு, ஆனால் டாமினண்டாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே கேபிட்டல் ஆராக இருந்துச்சுன்னா 2 குழந்தைங்க என்னவா தான் வந்திருக்கும், ரவுண்டு சீடாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அம்மாவோட கேரக்டரில் ஒன்று மட்டும் என்னவா இருந்திருக்கு, ரிசசிவ் இருந்திருக்கு. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, ரிங்கிள்டு கிடைச்சிருக்கு. அப்போ அப்பாவை பார்க்க முடியாது, அம்மா சைடில் பார்க்கணும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் கேன்சல், கேபிட்டல் ஆர் கேன்சல். இந்த இதில் என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 சாய்ஸில் ஒன்று கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இன்னொன்று கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இப்போ இதில் எது பெஸ்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த ஜீனோடைப் ஆஃப் த பேரண்ட். இது ஓகே, ஏன்னா இதில் ஒரு ஐடியா இருக்குது. 2 பேருமே டால்,
அப்போ ரெண்டுமே டால் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 பேருமே டால்னா டாமினன்ட் கேரக்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கீ என்னென்னு பார்க்குறேன், எனக்கு இது குழப்பமாக இருக்குது. இது வர வாய்ப்பு இருக்குது. இது 16 காம்பினேஷன் இருந்தாலும் இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே டாலாக இருக்கிறனால ஒரு ரிசசிவ் இருந்துச்சுன்னா டிராஃப்டாக வந்திருக்கும். இதை சூஸ் பண்ணனா ஒரு டால் ஒரு டிராஃப்ட், லைக் இந்த நாலேஜ் ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு போட்ட மாதிரி. கீ மட்டும் பார்க்குறேன், கொஷின் எங்கேருந்து எடுத்தது. ஓகே, அதெல்லாம் ஓகே. கீ மட்டும் பார்க்குறேன். கோ வித் ரிஸ்கா இல்லை நாட் ரிஸ்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். கோ வித் ரிஸ்க்கு. கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஒருவேளை எக்ஸாமாக இருந்தால் கீ செக் பண்ண முடியாதுல்ல, அப்போது மனசை எது அதிக ஆன்சராக தோணுதோ அது கிளிக் பண்ண தப்பே கிடையாது. ஓகேவா? கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஏன் சார் இதில் கன்ஃபியூஷன் ஆகுறேன்னா, மொத்தம் 16 சீடு இருக்குது. 16 சீடில் ஒரு 2 சீடு கொடுத்துருந்தானா 2மே டாலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடத்துல நான் என்ன நாலேஜ் ஆரம்பித்தேன், ஆர் நாலேஜ் அப்ளை பண்ணேன். அப்போ அதே நாலேஜ் அப்ளை பண்ணால் இது என்னவா இருக்கணும், டிஆ இருக்கணும். பட் இது கொஷினே இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி பேசலாம். ஏன்னா இது டைஹைபிரிட் கிராஸுங்கிறப்போ மாற்றி பேசலாம். பட் இந்த 2 குழந்தைங்க தான் மொத்தமாகவே பிறக்குதுன்னா வேற வழியே கிடையாது. இது என்னதான், டிடி, இது கேபிட்டல் ஆர். ஸோ இது வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இது சாய்ஸ் தான் பண்ணி ஆகணும். இதுக்கு புன்னட் ஸ்கொயர்லாம் போட முடியாது. அவ்வளோதானே. இந்த மாதிரி ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி இனிமேல் ப்ளாய்டு பார்க்கலாம். இது என்னது, ஓகே பார்த்துடலாம். ஜீன் ஆர் அண்ட் ஜீன் ஒய். இண்டிபெண்டன்ட் அசைன்மெண்ட்லாம் அடுத்து சொல்கிறேன். அவ்வளோ இதுதான் இண்டிபெண்டன்ட் அசைன்மெண்ட். கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ப்ரொடியூஸ் ரவுண்டு எல்லோ சீட். எஸ், இது ரவுண்டு, இது எல்லோ சீட்ஸ். அண்ட் ஸ்மால் ஒய் ப்ரொடியூஸ் ரிங்கிள்டு கிரீன் சீட்ஸ். வாட் வில் பி த இந்த வருஷம் கொஸ்டினா, வாட் வில் பி த phenotypic ratio of F2? இப்போ நடத்தினது தான். இப்போ எதனா நடத்தினேன். பேரண்ட் என்னது, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். மதர் என்னது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். அப்போ phenotypic ratio 9:3:3:1 நடத்தினதே கேட்டிருக்காங்க 2025. சரியா? ஸோ எல்லாமே கிரியேட்டிவாக கேட்கணும் அவசியம் இல்லை. சரியா? இது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஒரு கிரியேட்டிவாக கேட்டால் நீ என்ன பண்ணுறது, அது நீ தான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஆர் ஒய் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இதுலேருந்து கனலிசன் இந்த இடத்துல வந்து 2 டிஃப்ரெண்ட் கேமெட் இருக்குது. இதில் நீ என்ன பண்ண, 2 டிஃப்ரெண்ட் கேமெட் எடுக்கணும். இதுலேருந்து சிங்கிள் கேமெட் எடுக்கணும், இதுலேருந்து ஒய் காம்பினேஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர் ஒய் ஒரு காம்பினேஷனு. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஒய் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்மால் ஒய்யா, இன்னும் வந்து ஆர் ஸ்மால் ஒய். இது ஒரு காம்பினேஷன், ஆர் ஒரு கேபிட்டல் ஒய். அடுத்து இது ஒரு காம்பினேஷன், ஆர் ஸ்மால் ஒய். இப்படி எடுத்துட்டதுக்கப்புறம் இடத்துக்கு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணால் ஆர் கேபிட்டல் ஒய், ஆர் ஸ்மால் ஒய், ஆர் கேபிட்டல் ஒய், அதே தான் வருது. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரல. ஸோ இதுவுமே 9:3:3:1. பட் அந்த மாதிரி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, இந்த மாதிரி டபுள் கேமிட் வருது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி புன்னட் ஸ்கொயர் பெருசாகும். புன்னட் ஸ்கொயரில் கன்ஃபியூஷன் ஆகும். 1 நிமிஷத்தில் போட முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், கொஷின் கஷ்டமாக கேட்கலாம், ஓகேவா? கேட்கக்கூடாதனால இல்லை, ஆனால் அதுக்கான டைம் அவன் கொடுக்கணும். பயாலஜிலலாம் அவ்வளோ பெரிய கொஷின் கேட்பான். பட் எதாக இருந்தாலும் 1 நிமிஷம்தான். புரியுதா? எண்ட் ஆஃப் தி டே அது 1 நிமிஷத்தில் போடணும். ஏன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம். அதனால் நீ ஒன்றும் பயப்படாமல் போ, நடத்தது மட்டும் படிச்சுப்போ, எழுதிட்டு வந்துடலாம். அதனால் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் கொஷின்ஸ் ஏன் கேட்கலன்னா டைம் ஆகும், அதனால் அது கேட்கல. ஏன்னா நம்ம க்ரியேட்டிவாக ஏதாவது போட்டு பார்க்கலாம். அப்புறம் இப்போ கிளாஸ் டைம் ஆகிடுச்சு. நான் ஒன்று இண்டிபெண்ட் அசைன்மெண்ட் நடத்தணும், அவ்வளோதானே. இன்னும் பிஒய்க்குஸ் பழைய பிஒய்ஸில் இருக்கும், அதை போட்டுப்பாரு. ரைட்டா? இந்த டைஹைபிரிட் கிராஸ் மட்டும் இதுதான் புக்கில் கொடுத்த டைஹைபிரிட் கிராஸ். நான் போட்ட அதே ஸ்கொயர் தான், கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஸோ 9:3:3:1 ரேஷியோ. இதை நான் நீட் 25 கொஷின். இந்த மாதிரி நான் நடத்தின ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீட் 26 கொஷினும் இருக்கும், அவ்வளோதான். இல்லையா? கஷ்டமாக கேட்குறான்னா இந்த மாதிரி யூகே வைப்பான். இது இப்படி, இது வந்து அப்பா இப்படி அம்மா இப்படி, அப்போ பிறக்க போகிற குழந்தை எப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லான கொஷின் கேட்பான். அப்போ நம்ம தான் வந்து அதை செக்ரிகேட் பண்ணி ஓகே இப்படி தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரணும். முடியலையா, இதை இடத்துல சாய்ஸ் பார்க்கலாம். சாய்ஸில் என்ன நமக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பெஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டாபிக் முடிச்சு. இண்டிபெண்ட் அசைன்மெண்ட் ஒன்றில் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். டை ஹேபிட்டை பொறுமையாக எழுதிக்கும்.